அதே வசனம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவரை குறிச்சு சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு, ஊழியத்தை பண்ண ஆரம்பிச்ச உடனே மத்திய எழுதுறாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை. அப்ப யார் அந்த வெளிச்சம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமா சொல்லலாம். ஏசாயா அங்க முன் அறிவித்ததை இங்கே மத்திய என்ன பண்றாரு, வழிமொழிறாரு. ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொன்னதை அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தை இங்க நிறைவேறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அதை கன்ஃபர்ஸ் பண்றாரு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யார் அந்த வெளிச்சம்? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சம் உன்னுடைய வாழ்க்கையில உதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மேல உனக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு சபைக்குள்ள நிறைய பேர் வருவாங்க. அவங்க விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்னா, தேவைக்கான விசுவாசமா இருக்கும். அவங்க தேவை நிறைவேற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, சபைக்குள்ள வருவாங்க. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருக்காது. இங்க போனா எனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு வருவாங்க. அது நடக்கும். நடந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. அவங்களுடைய பழைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நடக்கிற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இவங்க விட்டு வந்த இருள் அவர்களை மீண்டுமாய் சூழ்ந்து கொள்ளும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சத்துல நடக்கணும்னு சொல்லிட்டு சபைக்குள்ள வருவாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஏதாவது கேட்பாங்க, ஆண்டவரும் கொடுப்பாரு. வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப பழைய இருளுக்குள்ளே கடந்து போயிடுவாங்க. அப்ப திரும்ப வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? திரும்ப அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே பாடு, அதே வியாதி, அதே பலகீனம், அதே பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு அவமானமான ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த வெளிச்சம் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ள நீ என்ன பண்ணணுமா, நிலைக்க வேண்டுமா? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். எடுத்து வாசிங்க ஏசாயா 60வது அதிகாரம் 19 இருந்து வாசிங்களேன். 19, 20 வாசிங்க. ஏசாயா 60வது அதிகாரம் 19, 20. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். யார் நித்திய வெளிச்சம்? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில நம்முடைய வேலை தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது, நம்முடைய பிரயாசம், என்னோட உழைப்பு தான் எனக்கு என்ன பண்ணுது, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது, என்னுடைய பலன் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குது, அதான் நான் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறேன், நன்மையை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், உலகத்தின் காரியங்களை பார்க்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் தான் நித்திய வெளிச்சமா. நீ எதெல்லாம் வெளிச்சம் நினைக்கிறியோ அது அநித்தியமான வெளிச்சம். நீ எதெல்லாம் ஆசீர்வாதம் நினைக்கிறியோ அது ஒரு நாள் வரும், ஒரு நாள் பண்ணிடும், கடந்து போயிடும். ஆனால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஆளுகை செய்யும் பொழுது, அவர் மேல அவருடைய விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது அது நித்திய வெளிச்சமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். நித்திய வெளிச்சம் என்று சொன்னால் ஒரு நாளும் மங்காத ஒரு வெளிச்சம். ஒரு நாள் என்ன பண்ணாது, அந்த வெளிச்சத்தை அணைக்கவே முடியாது. மெரினா பீச்சுக்கு போனா, அப்ப இப்ப வச்சிருக்கிறாங்களான்னு தெரியல, சின்ன வயசுல போகும்போது அங்க ஒரு அணையா விளக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அணையா விளக்கு பாத்திருக்கீங்களா? இப்ப வச்சிருக்காங்களா? அங்க எம்ஜிஆர் சமாதிலையும் அண்ணா சமாதிலையும் வச்சிருப்பாங்க அணையா விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. எப்பவுமே ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு காத்தடிச்சாலும், எவ்வளவு புயல் வந்தாலும், மழை பெய்தாலும் அந்த விளக்கு அணையவே அணையாது. அது பேரு அணையா விளக்கு. ஏன்னா அப்படி அவங்க என்ன பண்ணாங்களாம், பிரகாசித்தாங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு அடையாளமா ஒரு அணையா விளக்க வச்சிருக்காங்க. ஆனா அவங்க பிரகாசம் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அண்ணாவை நினைச்சு பாக்குறாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் கலைஞரை நினைச்சு பாக்குறாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் ஜெயலலிதாவை நினைச்சு பாக்குறாங்க. ஒரு காலத்துல பிரகாசித்தாங்க, ஆனா என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு? ஆமென் சொல்லுங்களேன். அவங்க கொடுக்கும் பொழுது அவங்களை பெருசா நினைச்சாங்க, இன்னைக்கு டோட்டலா ஒரு மாற்றமே வந்துடுச்சு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலக பிரகாரமாய் ஒரு வெளிச்சம் என்பது அது ஒரு நாளும் நிலையான வெளிச்சம் அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இயேசுவை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசின இயேசுவை இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். இந்த விளக்கு ஒரு நாள் அணையவே இல்லை. இதுதான் நித்திய வெளிச்சம். ஆமென் சொல்லுங்களேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழிந்து போகாது. இதுதான் நித்திய வெளிச்சம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பூமி ஒரு பாய போல சுருளுமா, வானம் பாய போல சுருளும், பூமி வெந்து உருகி அழிந்து போகும். பரலோகத்திலிருந்து எருசலேம் கீழே வர கண்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமும் இயேசு இருப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். நாம பரலோகத்துக்கு போனாலும் அவர் இருப்பாரு, அவர் பூமிக்கு இறங்கி வந்தாலும் அவர் இருப்பாரு. இதுதான் நித்திய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை விசுவாசிக்கிறவர்கள் அந்த வெளிச்சத்துக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியுமா, போக முடியும். உங்க வாழ்க்கை இருளா இருக்கா, உங்க வாழ்க்கை பிரச்சனையா இருக்கா, உங்களை சுற்றிலுமாய் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா, அந்த இயேசுவுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, அவரை விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன்.